ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி தமிழ் வாக்கியத்திலிருந்து இங்கிலீஷ் ஈஸியாக பேசலாங்கிறத தான் நம்ம கற்றுக்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகிழுங்கள், அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹாவ் ஃபன். ஹாவ் ஃபன். மகிழுங்கள், ஹாவ் ஃபன். அடுத்து பார்ப்போம். போகலாம். லெட்ஸ் கோ. லெட்ஸ் கோ. போகலாம்னா லெட்ஸ் கோ. நான் கொடுத்தேன். ஐ கேவ். ஐ கேவ். நான் கொடுத்தேன் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? ஐ கேவ். நீ போ. நீ போ. அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யூ கோ. எப்படி சொல்லணும்? யூ கோ. நீ போங்கிறத யூ கோ அப்படின்னு சொல்லணும். அடுத்து, எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் அப்படின்னா எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ஐ நோ. ஐ நோ. எனக்கு தெரியும். ஐ நோ. ஓகே, அடுத்து பார்ப்போம். நான் எழுதினேன். அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ ரோட். ஐ ரோட். நான் எழுதினேன். அதை எப்படி சொல்லணும்? ஐ ரோட். ஓகே, அடுத்து, நான் குடித்து விட்டேன். நான் குடித்து விட்டேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஐ drank. ஐ drank. நான் குடித்து விட்டேன்னா என்னது? ஐ drank. அவ்வளோ மோசமில்லை. அவ்வளோ மோசமில்லை. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நாட் பேட். நாட் பேட். அவ்வளோ மோசமில்லைய நாட் பேட். நெக்ஸ்ட் பார்ப்போம். இதுவரை இல்லை. இதுவரை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நாட் எட். நாட் எட். இதுவரை இல்லைங்கிறது எப்படி சொல்லணும்? நாட் எட். அடுத்து பார்ப்போம். அதை திருப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? டர்ன் இட். டர்ன் இட். அதை திருப்புங்கன்னா டர்ன் இட். பொறுங்கள், அதாவது பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹோல்ட் ஆன். ஹோல்ட் ஆன். பொறுங்க, அதாவது பொறுமையாக இருங்க அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஹோல்ட் ஆன். ஹோல்ட் ஆன். சரி, நெக்ஸ்ட் பார்ப்போம். அதை தூக்குங்க. அதை தூக்குங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? லிஃப்ட் இட். லிஃப்ட் இட். அதை தூக்குங்கள். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? லிஃப்ட் இட். லிஃப்ட் இட். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். அதை இழுங்கள். அதை இழுங்கள். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? புல் இட். புல் இட். அதை இழுங்கள். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? புல் இட். புல் இட். நெக்ஸ்ட் பார்ப்போம். அதை தள்ளுங்க. இப்போ எங்கேயாவது நம்ம வெளியே போனோன்னா அந்த டோரை தள்ளுறதுக்கு அதை தள்ளுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? புஷ் இட். புஷ் இட். அதை தள்ளுங்களை எப்படி சொல்லணும்? புஷ் இட். நான் தான். நான் தான். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் மீ. இட்ஸ் மீ. நான் தாங்கிறத அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? இட்ஸ் மீ. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். நான். ஐ ஆம். நான்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஐ ஆம் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். அதை ஊதுங்க. அதை ஊதுங்க. ப்ளோ இட். ப்ளோ இட். அதை ஊதுங்கள். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ப்ளோ இட். ப்ளோ இட். அதை கிளிக்கவும். அதை கிளிக்கவும். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டியர் இட். டியர் இட்.
அதை கிழிக்கவும். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? tear it. tear it. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். உள்ளே வா. உள்ளே வா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? come in. come in. உள்ளே வா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? come in அப்படின்னு சொல்லணும். ஓகே, கடைசியாக ஒன்று பார்த்துருவோம். திரும்பி போ. திரும்பி போ. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? go back. go back. திரும்பி போ. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? go back. go back.